வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. நேற்றுலேருந்தே சோஷியல் மீடியாவில் பரவுற ஒரு விஷயம் தான். நேற்றே போடணும்னு நினச்சேன், கொஞ்சம் பிஸி காரணமாக போடல. சரி, எப்பயும் சொல்கிற அடிச்சு விடுற காரணம் தான். சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகாவுக்கு கழுத்தில் தாலி. இதனுடைய ஃபுல் பிக் என்னென்னா, அவங்க அப்பா கூட இருக்க மாதிரி பேக்ரவுண்டில் வந்து அவங்களுடைய வீடு சிரிச்ச முகமாக இருக்காங்க. இவ்வளோ தான் நான் கார்த்திகாவை அந்த பிக்கில் கவனித்த விஷயம். கழுத்தில் தாலி இருக்குது அப்படின்ட்டு. இந்த கல்யாணத்தை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்களா, அஸ்வின் கூட தான் நடக்குதா, இல்லை சேரன் கூட நடக்கிறதுக்கு பிரதர்ஸ்லாம் நீலாலாம் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்களா? இன்றைக்கான காட்சிகள்லேயே பாருங்களேன், சேரன் வந்து கார்த்திகா விஷயத்தில் டல்லாக இருக்காங்க, பல்லவனுக்காக வெளியில் போகலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் யோசிக்கும்படி இருக்குது. பார்ப்போம் கதை நகர்வுகளில் யாரு கூட கல்யாணம் அப்படிங்கிறது. ஓகேவா? அது மட்டும் இல்லை, இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் என்னென்னா, ஏலகிரி நம்மளுடைய சேரனும் நிலாவும் இருக்காங்க இல்லையா, இந்த பிக் வந்து ஏலகிரி கூட நிறையா பசங்களாம் இருக்க மாதிரி இருக்கும். ஏலகிரியில் நிறைய பேர் வந்து அவங்களோட ஃபோட்டோ எடுத்த மாதிரி இருக்குது. ஒரு ட்ரிப் போயிருக்காங்க. ஸோ இந்த ட்ரிப்பில் அவங்க கூட நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்த மாதிரி. மேபி கார்த்திகாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுங்கிறனால அதே சமயத்தில் சேரன் அங்கேயே இருந்தால் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுவாங்கன்ட்டு எல்லோரும் ஃபேமிலியாக இன்னொரு ட்ரிப் போயிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கெஸ் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்த பிக் பார்க்குறீங்களா, ஆல்ரெடி இவங்க எல்லாருமே வந்து ஒரு சின்னதாக அவுட்டிங் போன மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இது பல்லவன் சேரனுக்காக, இந்த ஏலகிரி போனது சேரனுக்காக அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன மாதிரி காட்சி நகர்வுகள் வருதுன்ட்டு. பட் கார்த்திகாவுடைய மேரேஜ் ட்ராக் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு ஹை வோல்டேஜ் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லை, நிலாக்கு நம்ம சோழன் அவர்கள் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு. எனக்கு என்னென்னா, சோழன் அந்த வாங்கி கொடுத்தாங்களே ப்ரொஃபஸரா லக்சரர் சம்திங், அந்த பர்சன் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நிலா கோவப்படுவாங்களே, இதெல்லாம் பார்த்து சகிச்சுக்கிட்டு தான் இந்த சர்டிஃபிகேட் வாங்கணுமான டயலாக் அந்த இடத்துல அவுட்ஸ்டாண்டிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எனிவேஸ், உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.